Hi, positive students. 11th Max exercise 1.2 la 9th sum. In the set Z of integers, define M relation N if M minus N is divisible by 7 சொல்லியிருக்காங்க. Prove that R is an equivalence relation. Equivalence relationனாலே 3 condition satisfy பண்ணணும். Reflexive, symmetric and transitive. இப்போ இந்த சம்மில் என்ன சொல்ல வராங்கன்னா M வந்து Nக்கு ரிலேஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி ரிலேஷனாக இருக்குன்னா எம்ங்கிறது ஒரு நம்பர், என்னங்கிறது ஒரு நம்பர். எம்மையும் என்னையும் சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் பண்ணுனா அந்த நம்பர் எப்படி வருமா? டிவைசபிள் பை 7 வரும்னு சொல்கிறாங்க. சொல்லுவாங்க ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். எம் பிலாங்ஸ் டு இசட் இந்த இன்டிஜரில் எடுத்துக்கணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னாலே அதுக்கு அந்த நம்பர் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. எம் ரிலேஷன் எம்னே சொல்லுவாங்க. எம்முக்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ எப்படி எழுதலாம்? எம் மைனஸ் என். இதில் நம்ம 2 நம்பர் எடுத்துட்டாலே சப்ராக்ட் தான் பண்ணணும். ஸோ எம் மைனஸ் என் எம் ஈக்குவல் டு 0. இந்த 0 யாரால் டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க? 7ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? 0 என்றைக்குமே எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். அப்போ 0/7 இஸ் பிலாங்ஸ் டு ஆல்சோ இசட். இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். செகண்டாக இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா 2 நம்பர் எடுத்துக்கணும். எம் கமா என் பிலாங்ஸ் டு இசட்டு. ஃபஸ்ட்டு எம் ரிலேஷன் என்னன்னு எழுதுங்க. அடுத்து என் ரிலேஷன் எம்னு எழுதுங்க. அப்படியே மாற்றி எழுதுங்க. ஸோ எம் ரிலேஷன் என்ன கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. எம் மைனஸ் என்னு ஈக்குவல் டு எதால் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? 7ஆல் ஒரு இன்டிஜர் நம்பராக கேன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கே டிவைடட் பை 7. இதை எடுத்து அப்படி மாற்றி எழுதுங்க. என் மைனஸ் எம்மு இதே k/7 தான். பட் இந்த இடத்துல மைனஸ் போட்டுங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் மாற்றி எழுதும்போது எம் வந்து பெரிய நம்பராக இருக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸுனால மைனஸ்ன்னு போட்டுருக்கோம். இஸ் பிலாங்ஸ் டு இசட், பிலாங்ஸ் டு இசட். ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா 3 எடுத்துக்கோங்க. எம் கமா என் கமா ஆர் பிலாங்ஸ் டு இசட்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எம்மும் என்னும் ரிலேஷன் பண்ணலாம். அடுத்தது என்னையும் ஆரையும் ரிலேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எம் மைனஸ் என்னு, சாரி எம் ரிலேஷன் என்னு. இதை நம்ம எப்படி எழுதலாம்? எம் மைனஸ் என்னன்னு எழுதலாம். எம் மைனஸ் என்ன நம்ம லாஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடணும். k/7. அடுத்தது என் ரிலேஷன் டு ஆறு. இது எப்படி எழுதலாம்? என் ரிலேஷன் டு ஆறு. இதில் கே எடுக்கக்கூடாது, எல் எடுத்துக்கணும். ஏன்னா புதுசாக நம்ம ஆறுன்னு எடுத்துருக்கோமோ அப்போ வேறு நம்பர் வரும். இப்போ l/7. ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். எம் மைனஸ் என்னையும் என் மைனஸ் ஆரையும் ஆட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எம்ஆர்னு ஆன்சர் வந்துடும். எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ரைட் சைடில் யார் இருக்காங்க? k/7 ப்ளஸ் l/7. ஸோ இந்த மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் யார் இருப்பாங்க? எம் மைனஸ் ஆர். இது ரெண்டுலேயும் யார் காமனாக இருக்காங்கன்னு பாருங்கள். 7 காமனாக எடுத்துட்டா k+l. ஸோ இதுவும் யாரால் டிவைட் ஆகுதுன்னா 7ஆல் டிவைட் ஆகுது. இட் இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் என்னன்னு சொல்லியிருக்கோம்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ஆர் இஸ் ஆன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். That's all. Thank you.